ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்திருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான பேர் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர், அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, இன்றைக்கு அற்புதமாய் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களுடைய ஜெபம் ஏதோ நாங்கள் நினைச்சதை ஜெபிக்கிறதில்ல, உம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை, உம்முடைய வாஞ்சைகளை, உம்முடைய விருப்பங்களை, உம்முடைய சித்தத்தை ஜெபிக்க எங்களை நடத்துவீராக. தேவ ஆவியானவர் தாமே இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். இது கனி தருகிற ஜெபமாக இருக்கட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் வாய்க்கட்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் உலகம் இதன் மூலமாக மாற்றப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காருவோம். வெள்ளிக்கிழமையில் ஜெப வேளையிலே நாம் கூடி ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். வேத வசனத்தை ஜெபமாய் ஏறெடுப்பதை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். நாம் நினைக்கிறது ஜெபிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம உள்ளத்தில் இருக்கிறத, நம்ம தேவைகளை எல்லாம் ஜெபிக்கலாம். பட் அது போதாது. ஜெப வாழ்க்கைக்கு அது போதாது. நம்முடைய ஜெபம் அடுத்த லெவலுக்கு போகணும். வெறும் நாம், நம்ம உலகம், நம்ம தேவைகள் அப்படி இல்லை. கர்த்தருடைய சித்தம், நோக்கம், அவருடைய தரிசனம், இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் ஜெபிக்க வேணும். அப்படி ஜெபிக்கணும்னா வேத வசனத்துக்கு போய் அதை வாசித்து, அதை தியானித்து, அதன் அடிப்படையில் ஜெபிப்பது மிகவும் அவசியம். அதுதான் இங்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். வேதத்தில் எந்த பகுதியும் பயன்படுத்தலாம், ஆனால் சங்கீத புத்தகத்தை பயன்படுத்துகிறோம். சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள், பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். ஆகவே இது ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. 89 சங்கீதங்கள் முடிச்சுட்டு போன வாரம் 90வது சங்கீதத்தில் ஆரம்பித்தோம். இந்த 90வது சங்கீதம் ரொம்ப ஒரு முக்கியமான சங்கீதம். ஏனென்றால் அது மோசே எழுதின சங்கீதம் என்று 90வது சங்கீதம் துவங்கும் போதே சொல்லியிருக்குது. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் அப்படின்னு சொல்லியே அதன் பிறகு தான் சங்கீதம் ஆரம்பிக்குது இல்லையா? இது மோசேயின் ஜெபம். இந்த சங்கீதம், இந்த மோசேயின் ஜெபம்ங்கிறது மட்டும் இல்லை, இதனுடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்பத்தில் இது எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை மோசே ஏறெடுத்தார் என்று பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்கள்? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்திலே இருக்கிற இந்த 3 சம்பவங்கள் தான் இதற்கு பின்னணின்றாங்க. அது என்ன 3 சம்பவங்கள்? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுது, மோசேயுடைய சகோதரியாகிய மிரியாம் மரித்து போனாள். அவருடைய சகோதரிக்கு அவருடைய வாழ்க்கையில் பெரிய பங்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளையை பார்க்குற வேலையெல்லாம் இருந்திருக்காவ. இருந்து பிறகு மோசே தலைவனான பிறகு அவனோடு கூடவே இருந்து ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்த்தெல்லாம் போராடி எல்லாம் பண்ணியிருக்கா. கடைசியில் மனம் திரும்பி ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்கா. ஸோ அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மூத்த சகோதரி, அதனால் பெரிய பங்கு இருக்குது. அவன் மரித்து போனாள். 2வது, மோசே ஒரு தடவை ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். தேவன் சொன்னபடி செய்யாமல் வேறுபடி செய்துட்டார். அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது ஒரு பெரிய இகழ்ச்சியாகி போய்விட்டது. தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ ஜனங்கள்லாம் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தோன்னே இவர் கோபம் வந்துருச்சு. கர்த்தரிடத்தில் போய் கேட்டப்போ கர்த்தர் சொன்னார், மோசேயும் ஆரோன்ட்டையும் சொன்னார், 2 பேரும் உங்களுடைய தடியை, கோல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கண்மலைக்கு முன்னால் நின்று அந்த கண்மலையோட பேசுங்கள்னார். ஜனங்களுக்கு முன்னால் அப்படியே சொல்கிறாரு, ஜனங்களுக்கு முன்னால் அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க. அப்போனா ஜனங்க எதையோ உன்னை பார்க்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நீ போய் தனியாக பேசுன்னு நான் சொல்லலை. ஜனங்களுக்கு முன்னால் போய் அது 20ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேரம் இல்லை எனக்கு, வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறாரு, ஜனங்களை வச்சுக்கிட்டு அவங்க பார்க்குறப்ப அந்த கண்மலையோட பேசு, அந்த கண்மலையிலேருந்து தண்ணி வரும். இப்போ அதை பண்ணுறதுக்கு பதிலாக போய் அங்கே நின்னாங்க, ஜனங்களை கூட்டினாங்க. ஜனங்களை பார்த்தோன்னே அவங்க மேலே கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. அந்த கோபம் எரிச்சலில் ஜனங்களை போய், கலகக்காரரே, உங்களுக்கு நாங்கள் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டுமோ அப்படின்னு சொல்லி அவங்க கோல்லாம் ஒரு அதிகாரத்துக்கும்
வல்லமைக்கும் அடையாளமாக இருந்தது இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, ஏன்னா ஏற்கனவே அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது அந்த கோலில். அந்த கோலை வச்சு ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதனால் மோசேக்கு கானான் தேசத்துக்குள்ளே போகவே முடியாதுங்கிற ஒரு தண்டனை கிடச்சிது. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய தண்டனையா, பேசுகிறதுக்கு பதிலாக அடிச்சிட்டாரு, அவ்வளோதானேயா, இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணுமா? இந்த ஆள் எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஆண்டவருக்கு சேவை பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய தண்டனை அவசியமா? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டார்? தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கல பாருங்கள். கடவுள் அந்த சம்பவத்தின் மூலமாக தன்னை மைமைப்படுத்தி ஜனங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அவருக்கு தெரியும் இது முரட்டாட்டம் பிடிச்ச ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், என்ன பண்ணாலும் திருந்தாத ஒரு ஜனம்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அவங்களை நேசிக்கிறார். கர்த்தர் அவங்க வனாந்திரத்தில் சாகணும்னு விரும்பல. அதனால தான் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு பாருங்கள். அவங்கள கர்த்தர் நேசிக்கிறார். அவங்களுக்கு தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் கர்த்தர். அப்போ கர்த்தர் இவர்களை தலைவராக வச்சிருக்கிறாரு. எப்படி தலைவனாக இருக்கணுன்றது சொல்லித்தர்றாரு. நீ போய் நின்று பேசினா தண்ணி வரணும். அந்த பேசுகிறத பற்றியும் அந்த பேசுகிறதுடைய வல்லமையை பற்றியும் நிறைய போச்சிருக்கேன் நான். அதனால் அதுக்குள்ளே போக விரும்பல. அவர் பேசியே எல்லாத்தையும் உண்டாக்குனார். நாமும் அவருடைய சாயலில் தான் இருக்கிறோம். நீ போய் நின்று அந்த கண்மலைக்கு முன்னால் பேசுன்றார். காட்டுத்தி மரத்தை பார்த்து சொன்னால் சமுத்திரத்தை நடுவுண்டு போன்னு சொன்னால் அது சமுத்திரத்தை நடுவில் நடப்படும்ன்றாரு இல்லையா? மலையை பார்த்து சொன்னால் அது அப்படியே ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு இயற்கைக்கு மேலே அதிகாரம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன்னை என் சாயலில் நான் உண்டு பண்ணியிருக்கிறேன், நீ பேசு, பிரச்சனையின் மத்தியில் பேசு. பேசும்போது ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்படும், தேவனுடைய மகிமையை ஜனங்கள் காண்பார்கள். அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும், பேசி தண்ணி வந்துருச்சுன்னா ஜனங்க ஐயோ ஆண்டவரை பற்றி இப்படிலாம் பேசிட்டோமே, நம்ம தண்ணி தாகத்தில் கண்ட மட்டும் ஆண்டவரை பற்றி பேசிட்டோம், எப்பேற்பட்ட ஆண்டவர் இவர் அப்படின்னு அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் மன உருக்கத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருந்திருக்கும். அதுதான் கடவுள் விரும்பினார். தன்னை மகிமைப்படுத்த விரும்பினார், தன்னுடைய வல்லமையை மக்கள் பார்க்கணுன்னு விரும்பினார், தன்னுடைய மகிமையை மக்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அட்டென்ஷனை தங்க மேலே ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, கலகக்காரரே உங்களுக்கு அந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணி கொண்டு வர வேணுமோ அப்படின்னு சொல்லி கோல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ கடவுளை மறந்துட்டாங்க ஜனங்க. வீட்டுக்கு போகும்போது வாட் இஸ் தேர் டேக் ஹோம், என்ன எடுத்துன்னு போயிருப்பாங்க வீட்டுக்கு. மோசே பயங்கர கோவம். இன்றைக்கி தெரியுமா உனக்கு, நாங்கள் எத்தனையோ தடவை சபையில் போயிட்டு அப்படி போயிருக்கிறோம். அந்த காலத்தில் பிரசவம் பிடிச்சி திட்டுன்னு திட்டார். இன்றைக்கி யாரை திட்டினார் தெரியுமா, அவரை திட்டினார், இவரை திட்டினார் அப்படின்லாம் சொல்லி போன காலமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் அப்படி தான் போயிருப்பாங்க ஜனங்க. ஆண்டவரை பற்றி எந்த உணர்வும் இல்லை. அவருடைய அன்பு, இரக்கம், மகிமை, அவருடைய மனதுருக்கம், ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய வல்லமை, அவர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள். சர்ச்சை விட்டு அங்கே போயிடலாம், ஆள் ஆகலன்னு கத்துனோம், புரண்டோம், அழுதோம், உருண்டோம், எல்லாம் பண்ணோம். வீட்டுக்கு போகும்போது நான் திட்டு விழுந்து தெரியுமா, அவருக்கு எப்படி போட்டார் தெரியுமா, அவர் யாரை தெரியுமா சொன்னார் அன்றைக்கி. இதுதான் எங்கள் பேச்சாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை உயர்த்தி அவரோட மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக ஏதோ சில பிரச்சனைகள் சர்ச்சில் சில நேரத்தில் இருக்குது பாருங்கள். பிரசங்கியார்களுக்கு இருக்கிற ஜனங்க மேலே கோபம், ஏதாவது ஒரு கோபம், என்னத்தையாவது வச்சு ஒரு கோபம், சரியாக ஒழுங்காக வர்றதில்லை, சரியாக செய்கிறதில்லை, இவங்க சொல்கிறத கேட்குறதில்லைன்னு எதையா ஒன்று கோபம் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எப்படா வாய்ப்பு வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வசனமோ ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்னா போட்டு சாத்துன்னு அதை வச்சு சாத்திடுது. ஒரு பெரிய பாடம் இங்கே. ஏன்னா இங்கே ஊழியத்துக்கு போகிறவங்களாம் வந்திருக்கிறாங்க, அதனால நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பாடம் அது. கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரசங்கம் பண்ண அழைச்சிருக்கார ஒழிய திட்டி தீர்க்க அழைக்கலை. ஜனங்க மத்தியில் எப்போவுமே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனைக்குரிய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க உங்களை டைவர்ட் பண்ணவே கூடாது பாருங்கள். எந்த இதுலேயும் டைவர்ட் ஆகவே கூடாது. நம்ம இதில் டைவர்ட் ஆகவே கூடாது. டைவர்ட் ஆகாமல் பிரசங்க மேடையில் ஏறும்போது நம்ம ஒரே ஒரு காரியத்தான் நினைக்கணும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் நான் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு சேனலில் நான் இருக்கணும். அப்போ என்னுடைய செய்கைகளும் என்னுடைய வார்த்தைகளும் அதை செய்யணுமே ஒழிய
என் மேலே அட்டென்ஷனை ட்ரா பண்ணுறதுக்கோ அல்லது வேறு எது மேலே அட்டென்ஷனை ட்ரா பண்ணுறதுக்கோ இருக்கவே கூடாது. கர்த்தர் மேலே அட்டென்ஷனை ட்ரா பண்ணணும். போகிறப்ப ஜனங்க எப்படி போகணும்? கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மகத்துவமானவர், அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ நல்ல தேவன். நான் எதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன்? எனக்கு எதுக்கு கவலை? இன்றைக்கி சொன்ன சத்தியம் கர்த்தரை அறிந்து கொள்வது எனக்கு ரொம்ப உதவிச்சே அப்படின்ல போகணும் ஜனங்க. அதுதான் பாஸ்டருடைய வேலை. ஏன்னு சொன்னால், நான் எந்த விதத்துலையும் ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைங்களா? நான் உங்களை மாதிரியே ஒரு மனுஷன். நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதான் பேதுரு சொன்னான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னாரு. ஏன்னா வெள்ளி பொண்ணு வரவும் போகிறவங்களாம் கொடுத்துட்ருக்குறான். வரவும் போகிறவங்களாம் ஏதாவது சில்லறை போடுறான். பேதுரு என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லலை. எப்போ அது எல்லோரும் போடுறான். நான் வித்தியாசமான ஆள். நான் வேற ஒன்றை வச்சிட்டு இருக்கேன் உனக்கு தர்றதுக்கு. எவருமே தர முடியாத ஒன்று உனக்கு கொடுக்கறதுக்குன்னு என்கிட்ட இருக்குது. நான் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எல்லார போல இல்லை. அப்போ திட்டுறது, தீக்கிறது இதெல்லாம் ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணியும் திருந்தாதவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் திட்டுறதுனால ஒன்றும் திருந்த போகிறதில்ல. பார்ப்பாங்க, சரி நம்ம தாத்தா மாதிரி தான் இருக்கிறார், அவரும் சகிச்சுக்குவோம், அப்படி தான் திட்டுவார் அவர், பரவாயில்ல அப்படியே சொல்லியிருக்காங்க ஜனங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பிரசங்கர்களை பார்த்துட்டு, ஆமாம் தாப்ப மாதிரி திட்டுறாருங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் அப்படி தான் பண்ணுறாங்களோ, அவங்க திருந்த போகிறதில்ல. அவங்களுக்கு திருத்தவும் முடியாது நம்மளால். ஆனால் திருந்த முடியும். எப்படி? கடவுள் திருத்துவார் வார்த்தையின் மூலமாக. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின தேவன். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் வார்த்தையினால் உண்டாச்சு. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஜனங்களை மாற்றுங்கிற ஒரு பெரிதான நம்பிக்கை உள்ளே இருக்கணும். அப்போ தான் பிரசங்கியாராக இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம அதையும் இதையும் பேசிகிட்டு இருப்போம். இந்த வாரம் யாரை திட்டலாம், அடுத்த வாரம் யாரை திட்டலாம், இந்த வாரம் யாரை டார்கெட் பண்ணலாம், இதே போல் போயிடும் பாருங்கள். ஆனால் இந்த வாரம் எதை பிரசங்கம் பண்ணலாம், கர்த்தருடைய பண்புகளில் எதை நான் இன்றைக்கி எடுத்து ஜனங்களுக்கு சொல்லலாம், எப்படி கர்த்தருடைய மகிமையை காண செய்யலாம், எப்படி கர்த்தருடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் மக்கள் பார்க்க செய்யலாம்னு அந்த மாதிரி என்றது வராது. அது இந்த பிரசங்கத்தில் இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது கர்த்தர் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்கிறார், அவளை மாற்றுகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் பண்ணுகிறார். இந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் பிரசங்கியார் ஒரு நல்ல பிரசங்கியார் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதை நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். இத்தனை வருஷங்களில் இதே சபையில் நூற்றுக்கணக்கான பேர் உடைஞ்சி போய், கஷ்டப்பட்டு போய், பிரச்சனைகளை சிக்கி, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கண்ணீரோடு கவலையோடு வந்தவர்கள் ஏராளம் பேர் நீ வந்துட்டுருக்காங்க. வந்தப்போ அப்படி வந்தாங்க, உடைஞ்ச ஒரு நிலையில் வந்தாங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு பண்ணலை, நான் சந்திக்க கூட இல்லை. நான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணது அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது. நான் அதனால தான் இன்றைக்கி கர்த்தரை சோத்தரிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன சத்தியத்தை நான் கொஞ்சம் வழங்கிக்கிட்டேன் முதல்லேருந்தே. நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு? நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அவங்க உடஞ்சி போகிற வாழ்க்கையை நான் போய் சரி பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு தான் கொடுக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மருந்தாக இருக்கிறது. அதை நம்ம ஒழுங்காக பண்ணால் அது சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார். எதுக்குமே வார்த்தையை தான் அனுப்புகிறார் கர்த்தர். அப்போ அந்த வார்த்தையை அனுப்புறதுக்கு என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒரு கருவி, அவ்வளோதான். நம்ம வாய் பயன்படுது, அவ்வளோதான். நம்ம நின்று அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம். அவருடைய வார்த்தை போகும்போது வல்லமையாக எங்கள் கிரியை செய்கிறது. நான் இல்லை, வேறு யாரோ இல்லை, என்னுடைய வரங்களோ இதோ இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய வல்லமை இல்லை, என்னுடைய அபிஷேகம் இல்லை. அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறது தான் எனக்கு அபிஷேகம், வேற ஒன்றுக்கும் கிடையாது பாருங்க. அதனால் நான் எதையும் ட்ரமாட்டிக்காக பண்ண வேண்டியதில்லை, நான் தாட் புட்னு எதையும் பண்ண வேண்டியது, நான் எதையும் வித்த பண்ண வேண்டியதில்லை, சர்க்கஸ் நடத்த வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், சர்க்கஸ் எல்லாம் இப்போ நடக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். யார் போகிறா சர்க்கஸுக்கு சொல்லுங்கள்? முன்ன சர்க்கஸ் நடக்கும். நான்லாம் சின்ன வயசில் போவேன். இதே வேலையை எப்படா சர்க்கஸ் வரும்னு காத்துட்ருப்போம். அது 2-3 மாதம் ஓடும். ஒரு 2-3 தடவையாவது போயிட்டு வந்துடுறது. அவ்வளோ இதான். இப்போல்லாம் அதை பற்றி யோசித்து யாராவது சின்ன பசங்க கேட்குறாங்களா சர்க்கஸ் போகணுன்னு? கிடையவே கிடையாது. சர்க்கஸ்லாம் ஒழிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், சர்க்கஸ் பண்ணுற சபைகள்லாம் இருக்காது. சர்க்கஸ் எல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய வார்த்தை தான் என்றென்றைக்கும்
நிற்கும். சர்க்கஸ் கொஞ்ச நாள் ஓடும், ஆனால் போக போக ரொம்ப பெரிய சர்க்கஸ்லாம் பண்ணணும். போன வாரம் பண்ண சர்க்கஸோட பெரிய சர்க்கஸ் பண்ணான். அதனால தான் ஒரு ரிங் சர்க்கஸ்னு வச்சுருந்தான், அப்புறம் 3 ரிங் ஆக்கினான். ஏன்னா அந்த ஒன்றையே பார்த்துட்டு இருந்தது கஷ்டமாக இருந்தது, போர் அடிச்சிருச்சு. 3 ஐட்டம் ஒரே நேரத்தில் போகும். இங்கே ஒருத்தன் குதிச்சுட்டு இருப்பான், அங்கே ஒருத்தன் தலைகளை நிற்பான், என்னத்தையாவது ஒன்று 3 இடத்துல பண்ணிட்டுருப்பாங்க, பார்த்துட்டு இருக்கணும் பிஸியாக. அதுக்கப்புறம் சேர்க்க முடியல வேறு எதையும். குரங்கை கொண்டு வந்து பார்த்தாங்க, கரடியை கொண்டு வந்து பார்த்தாங்க, சிங்கம் புலியெல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க. அப்புறம் சீப்போன்னு ஆகிடுச்சு எல்லாருக்கும். எல்லாம் பார்த்தாச்சு போ அப்படின்ட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இருக்கிறீங்களா? சர்ச்சு அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாதுங்க. சர்க்கஸ் கிடையாது சர்ச்சு. சர்ச்சு கர்த்தருடைய எல்லாவற்றையும் படைத்த உருவாக்கிய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம். இதை சர்க்கஸ் பிளேஸ் ஆக்கிடக்கூடாது. இதில் வேறு எதுக்கும் இடம் கிடையாது. அப்போ அதை பேசும்போது ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதை பேசாமல் விட்டாங்க, அதுதான் அவ்வளோ பெரிய தவறு. அது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஜனங்க தாகமாக இருக்கிறாங்க, தண்ணி வேணும், இல்லைன்னா செத்தே போவாங்க. கர்த்தர் அவங்க தேவைகளை சந்திக்க விரும்புகிறாரு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வருகிற ஆயிரக்கணக்கான மக்கள், நம்முடைய பிரசங்களை கேட்கிற எவ்வளோ மக்கள் தாகமாக இருக்கிறார்கள், சந்தோஷத்துக்கு தாகமாக இருக்கிறாங்க, சமாதானம் வேணும் தாகமாக இருக்கிறாங்க, சுகம் வேணும் தாகமாக இருக்கிறாங்க, விடுதலை வேணும் தாகமாக இருக்கிறாங்க, வாழ்வு வேணும் என்று தாகமாக இருக்கிறார்கள், வனாந்திரத்தில் காஞ்சி கொண்டிருக்கிறது போல் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தண்ணி எப்படி வரும்? வனாந்திரத்தில், இந்த உலகத்தில், பாவ உலகத்தில் அவர்களை திருப்தி பண்ணி அவர்களை தேவைகளை சந்தித்து அவர்களை மாற்றக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் எங்கேருந்து வரும்? கர்த்தர் நீங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையில் வல்லமையில் அதை வச்சிட்டாரு. அந்த வார்த்தை அவருடைய தாகத்தை தீர்க்கும், அவருடைய பசியை போக்கும், அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இல்லையா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த பிரசங்கியார்களுக்கு உதவணும், எனக்கு உதவணும், இங்கே இருக்கிற பிரசங்கியார் ஆக போகிற ஆட்களுக்கு உதவணும், இன்னும் ஊரில் இருக்க அத்தனை பிரசங்கியார்களுக்கும் உதவணும். ஜனங்களை திட்டுறதுக்கு இல்லை மேடை, கர்த்தரை உயர்த்துகிறதற்கு மேடை, பிரசங்க மேடை. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். நின்று உம்முடைய வார்த்தையை தேவைகள் நிறைந்த மக்களுக்கு பேசும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பு. பல்வேறு தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை உலகங்களை உண்டாக்கின வார்த்தை. கர்த்தாவே, அந்த வார்த்தையை எழுந்து பேச, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் நடப்பிக்கும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு பிரசங்கியார்களுக்குள்ளே தருவீராக. ஒவ்வொரு சபையிலையும் அதை கொடுப்பீராக. ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்குள்ள அது உண்டாகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பிரசங்கியார்களுக்குள்ளும் அது உண்டாகட்டும். இன்னும் பிரசங்கியாராக போகிற அநேக வாலிபர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள உண்டாகட்டும். நான் வார்த்தை பிரசங்கிக்கிற மனுஷன், பிரசங்கிப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது ஜீவ வார்த்தை. அது மனுஷனுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் வெற்றியும் வாழ்வையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை தான் வல்லமை நிறைந்தது என்பதை எண்ணி உம்முடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க, அதை பேச, கண்மலையை நோக்கி பேசினது போல பேச கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, வார்த்தையின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை தருவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றுக்கும் மேலே உம்முடைய நாமத்துக்கு மேலாக உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த சித்தமாக இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். உடைய வார்த்தையின் வல்லமை ஜனங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறீர். நீர் மகிமைப்பட விரும்புகிறீர். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், பெரியவர், வல்லவர், நல்லவர். உடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை வணங்கா கழுத்துள்ள, எப்போதும் கர்த்தாவே கீழ்ப்படியாமலே நடக்கிற ஜனங்களாக இருந்தால் கூட அவர்கள் காட்ட விரும்புகிறீர். ஆகவே நாங்கள் எழுந்து நின்று ஜனங்கள் மத்தியில் அப்படி பேசங்களுக்கு கிருபை செய்வீராக கர்த்தாவே. அப்படி பேசங்களுக்கு கிருபை செய்வோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட உம்முடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் கிருபையும் அன்பையும் பார்க்கும்போது மாறுவார்கள் என்கிறதை எங்களை உணரச் செய்வீராக, உணரச் செய்வீராக, உணரச் செய்வீராக. எங்களுடைய கவனமெல்லாம் கர்த்தாவே ஜனங்கள் மீது இல்லாமல் கர்த்தா உம்முடைய வார்த்தையின் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய குறையின் மீது இல்லாமல், அவர்கள் மீது இருக்கிற எரிச்சல் கொண்டு நாங்கள் பேசாமல் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொண்டு பேச எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ ஒவ்வொரு பிரசங்க மேடையும் அப்படிப்பட்ட பிரசங்க மேடையாக மாறட்டும் கர்த்தாவே.
உடைய வல்லமை வெளிப்படுகிற இடமாக இருக்கட்டும். இயேசு மகிமைப்படுகிற இடமாக இருக்கட்டும். இயேசுவை மக்கள் காண்கிற ஒரு நேரமாக இந்த பிரசங்க நேரம் இருக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் ஏஎஃப்டி சபை அப்படிப்பட்ட சபையாய் ஆக்குவீராக. அப்படிப்பட்ட விதத்தில் உடைய வார்த்தை இந்த இடத்துல அது புறப்பட்டு செல்லட்டும். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கட்டும். வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். கிரியை நடப்பிக்கிட்டு கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஸ்தோத்திரம். ஸோ மிரியம் செத்து போனாள். மோசே இப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டார். ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட தவறை செஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ஆரோனும் செத்து போகிறான். அந்த 3 காரியம்தான் அந்த எண்ணாகமும் 20ஆம் அதிகாரத்தில் வரும். அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை. இந்த சங்கீதம் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலேருந்து வந்தது, அந்த ஒரு பின்னணியிலேருந்து வருதுன்னா இதெல்லாம் மைண்டில் இருக்குது. அக்கா இறந்துட்டா, தன்னுடைய சகோதரன் ஆரோனும் இறந்துட்டான். இவர் ஒரு பெரிய பிளண்டரை பண்ணிட்டார், தவறை பண்ணிட்டார், செய்திருக்கவே கூடாது. கானான் தேசத்துக்கே போக முடியாது இப்போ, அப்போ ஏற்பட்ட ஒரு தண்டனை. இதெல்லாம் அவருக்கு மைண்டுக்குள்ளே இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் நடந்தது, அதை மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த முதல் தலைமுறையினர் எல்லைக்கு வந்துட்டு போக மறுத்துட்டாங்க இல்லையா? எண்ணாம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த கதை வருது. போக மறுத்துட்டாங்க, அவிசுவாசத்தின் நிமித்தமாக போகாமல் விட்டுட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. 10 முறை அவரை சோதித்தார்கள் இருக்குது. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ஏன் எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னு சொல்லி அங்கே கொண்டு வந்துடு, எங்களை புதைக்கிறதுக்கு, சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்துருந்தேன். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, சரி நீங்கள் விசுவாசி ஒன்றா தான் உங்களுக்கு என்ன 10 முறை நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 10 முறை என்னை குறை சொல்கிறீங்க, எவ்வளோ பார்த்துட்டேன். அப்போ இவ்வளோ முரட்டாட்டம் பண்ணிங்கன்னா எப்படி, கொஞ்சம் கூட விசுவாசம் காட்டலைன்னா எப்படி? அப்போ நீங்கள் போக போகிறதில்ல. 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலேருந்து வந்த ஆட்களில் 20 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறதில்லன்ட்டார். அப்போ இந்த சம்பவம் எண்ணாமல் 20 நடக்கும்போது, இந்த 3 காரியங்கள் நடக்கும்போது ஏற்கனவே மற்றவங்கெல்லாம் சேர்த்து போயிட்டாங்க. ஒரிஜினல் குரூப்பில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. மோசே, ஆரோன், மிரியம், காலேப், ஜோஸ்வா, இவங்க 5 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் இப்போ மிரியம் அவுட்டு, ஆரோன் அவுட்டு, மோசே மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இவரும் அவுட் ஆக போகிறாரு. இவரும் போக போகிறதில்ல, இவரும் அதுக்கு முன்னாலே சாக போகிறாரு. லட்சக்கணக்கான பேர் இவர் கண்ணுக்கு முன்னால் படிஞ்சிருக்கிறாங்க. இவரை மாதிரி சாவு பார்த்த ஆள் கிடையாது. கொத்து கொத்தா வனாந்திரத்தில் செத்ததை பார்த்தார். ஜனங்களை பார்த்தவர் தான் முதல் 2 வசனத்தில் கர்த்தர் நித்தியமானவர், அவர் என்றென்றைக்கும் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கர்த்தர் எப்படி இட்டர்னல் காட், நித்தியமாக இருக்கிறவர்ன்றது அவருக்கு பெருசாக தெரியுது. இப்போது மனுஷன் இன்னைக்கு விளைஞ்சி வர்ற புல் சாயந்தரத்துக்குள்ளே காஞ்சி போகுது பாருங்கள், அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அவர் கண்ணுக்கு ரொம்ப இதாக தெரியுது. அதெல்லாம் மனசில் வச்சு தான் எழுதுறாரு. கடவுளையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குதுன்றார். கடவுள் எப்படிப்பட்டவர், மனுஷன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்கிறாரு. முதல் 2 வசனத்தில் தேவன் நித்தியர், என்றென்றைக்கும் உள்ளவர் என்று சொல்கிறாரு. 3ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வரைக்கும் மனுஷர் எவ்வளவு ஃப்ரெயிலாக இருக்கிறாங்க, எவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க, எவ்வளோ பலவீனராக இருக்கிறாங்க. காலையில் சாயந்தரத்துக்குள்ளே காணாமல் போகிற புல்லை, காஞ்சி போகிற புல்லை போல அவர்கள் இருக்கிறாங்க. காலையில் பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகிற ஒரு புல்லை போல இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். இப்போ மனுஷருடைய நிலைமையை அவர் யோசித்து பார்க்குறத இங்கே பார்க்கலாம். மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வருது. மனுஷன் தன்னை பற்றி பெருசாக நினைக்கிறான். ஆனால் மனுஷனை பாவம் வேறு மாதிரி ஆக்கிடுச்சு. காலையில் பூத்து சாயந்தரம் காஞ்சி போகிற புல் மாதிரி ஆகிட்டான் மனுஷன். அப்படி உண்டாக்கப்படலை கர்த்தரால். ஆனால் பாவம் மரணம் வந்துட்டதுனால இப்போ மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. கொத்து கொத்தா செத்ததை பார்த்தார் இவர். நல்லா விளங்கிடுச்சு அவருக்கு, மனுஷனுடைய இது இவ்வளோதான் அப்படிங்கிறது விளங்கிடுச்சு. அப்புறம் 7ஆம் வசனத்துலேருந்து, இந்த 7லேருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7லேருந்து 12, அப்புறம் திருப்பி 12லேருந்து 17 வரைக்கும் பார்க்கலாம். 7லேருந்து 12 பாருங்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களும் முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர்.
எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞானமுள்ள இதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். என்ன சொல்கிறாரு? எங்கள் நாட்களெல்லாம் உடைய கோபத்தில் போய்விட்டது அப்படின்றார். ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். மனுஷனுடைய பாவத்தை குறித்தும் அந்த பாவத்தின் மேல் தேவனுக்கு இருக்கிற கோபத்தை குறித்தும் ஒரு பெரிய வெளிப்பாடு. அதாவது நிறைய பேருக்கு இந்த பழைய ஏற்பாட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன் கர்த்தர் அந்த மாதிரி பண்ணார்? ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறது மனுஷர்களுக்கு? இப்படி ஒரு கடவுள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அதனாலே சிலர் அன்றைக்கி ஒரு பிரசங்கர் கேட்டு அவர் சொன்னார், ஜனங்களை புதிய ஏற்பாட்டு ஜனங்களை பழைய ஏற்பாட்டை மறக்க செய்து கூப்பிட்டு வரணுன்றார். பழைய ஏற்பாடு தேவையில்லையான்னு. ஏன்னா அதுக்கு பதில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தேவன் இத்தனை ஜனங்களை கொள்றதுக்கு அனுமதிச்சார், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தண்டனை கொடுத்து, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. எனக்கு கஷ்டமாகவே இல்லை. இப்போ ஊரில் ஒரு கொலை கும்பல் ரவுடி கும்பல் இருந்துக்கிட்டு எல்லாம் போகிற வரவங்களும் கொலை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த ஏரியாவில். போலீஸார் வந்து விரட்டி அவங்கள பிடிச்சி கொண்டு போய் சங்கிலியில் போட்டு ஜெயிலில் போட்டு பிறகு கோர்ட்டில் கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேரை கொன்னீங்க நீங்கள், இருக்கிறதுக்கே லாயக்கில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ கொடுத்தா நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? நல்ல அரசாங்கம், நல்ல ஜட்ஜு, நியாயமாக செஞ்சாங்கன்னுவோம் இல்லையா? ஆனால் அதே கர்த்தர் செஞ்சான்னு சொல்லுவோம். கர்த்தர் ஏன் பிரதர் அப்படி செஞ்சார்? ஏன் செஞ்சார்னா இந்த ஜட்ஜுங்களோட ரொம்ப நல்ல ஜட்ஜ் அவர், இவங்களெல்லாரை விட பெரிய ஜட்ஜ் அவர். அதனால் எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே கிடையாது பாருங்கள். ஏன்னா இவங்களை விட்டா இருக்கிற மீதி பேரையும் அழிப்பாங்க. இருக்கிற மீதி பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னே இவர்களை விளக்குறது நல்லது. அப்படி தான் கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் ஒன்று இரக்கமற்றவர் இல்லை. இந்த கட்டகுமாரன் கதையில் அழகாக வருது பாருங்க. அது இந்த 2வது குமாரன் வந்து என் சொத்தெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறான், என் பங்கை கொடுன்னு கேட்குறான். சிலர் சொல்கிறாங்க, என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க அந்த ஃபாதரு, என்ன ஃபாதர் இவர், அவனை வச்சு ரூமில் பூட்டி வச்சிருக்க வேணாமா, இந்த பையன் போய் கெட்டு போயிட மாட்டானா, இவன் ஏற்கனவே ரொம்ப இதெல்லாம் இருப்பான் போல இருக்குது, இவன்கிட்ட காசை கொடுத்தா என்ன ஆமாம், இவன் கறியாக்கிட்டு வந்துடுவானே, இவன் கொடுத்தாரு கரெக்டாக அப்படியே பண்ணிட்டான். அவன் கேட்டவொன்னு கொடுத்துட்டாரு. போகிறான், போய் அக்கிரமம் பண்ணி வாழ்கிறான், தலை தெறிக்க ஆடுறான். சிலர் கையில் காசு வந்துருச்சுன்னா தலை சுற்றிடும், அந்த டைப்பு. இவன் காசு வந்தோடனே இங்கே போகலாம் அங்கே போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இதை அனுபவிக்கலாம் அதை பண்ணலாம், அப்படி தானே வரும். போய் எல்லாம் பண்ணி கடைசியில் எல்லாம் போய் கையில் ஒரு நாய் போய் செல்லமாகி பன்றி மேய்க்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. சிலர் அப்புறம் தான் திருந்துவாங்க. பன்றிகளோட போய் உட்காந்து பன்னிக்கு திங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் யோசனை வருது, ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் என்ன மாதிரி இருந்தேன் நான், அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய பராமரிப்பு. அப்போ தான் யோசனைக்கு வருது அவனுக்கு, திரும்ப அப்பா வீட்டுக்கு போகலான்னு. தகப்பன் கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, அவன் சொத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, அவனை ரூமில் அடைச்சி வச்சிருக்கலாமே, கைகாலை கட்டி போட்டிருக்கலாமே, இவன் வந்து இப்படி பாடுபட விடலாமா அப்படின்னு நான் சொல்ல போகிறீங்க. அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? என்னையா தகப்பன் வந்தாள், ஒரு வயசு வந்த பையனை போய் கட்டி வைக்கலாமா, அவனுக்கு ஒரு சுதந்திரம் வேணாமான்னுவீங்க. கர்த்தர் நம்மை சுதந்திரம் உள்ளவர்களாக உண்டாக்கியிருக்கிறார். நாம் யோசிக்கணும், நாம் தீர்மானிக்கணும், நாம் முடிவெடுக்கணும், அந்த வழியில் நடக்கணும். அவரே வரும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட தங்குவேன்றாரு. இப்போ என்ன டீசெண்டான ஆண்டவர் பாருங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்குற ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கணும். என்னை ஒரு துச்சமாக மதித்து ஒரு தூசி மாதிரி மதிக்கிற ஆண்டவர் இல்லை எனக்கு. ஆண்டவர் என்னை பெருசாக மதிக்கிறார், அவருடைய சாயலில் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதனால் என்னுடைய உணர்வுகளுக்கு, என் அறிவுக்கு, என்னுடைய தீர்மானத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. என் இருதயத்துக்குள்ளே வர்றது கூட என்கிட்ட கேட்குறாரு, வரலாமான்னு தட்டுறாரு கதவை. நான் திறந்தால் தான் வர்றாரு. நான் வேணான்னா அவர் என்னை தடுக்க போகிறதில்லை. அதனால் அவர் கெட்டவர் கிடையாது. அவர் வந்து உடச்சிக்கிட்டு வர முடியுமா? கடவை உடச்சிக்கிட்டு வர முடியும். உடச்சிக்கிட்டு வந்தாருன்னா அவரை குறை சொல்லுவீங்க நீங்கள், இவர் ஆக்கிரமிக்கிறவர்னுவீங்க.
இவர் ஒரு வயலண்ட் காடுன்றீங்க உடனே. இவர் நல்லவர். அதனால் சில நேரத்தில் நம்முடைய வழியிலேயே விடுறார். நம்முடைய வழியிலேயே விடுறார். சரி, உன் தீர்மானம், உன் வழியில் வாழ்ந்து பாரு. வாழ்ந்து கெட்டு பார்த்த பிறகு தான் நிறைய பேருக்கு புரியும் பாருங்கள். அதனால் கர்த்தர் கெட்டவர்னு கிடையாது. இவன் என்னைக்கு திருந்தனானோ திரும்பி வர்றானோ, இவன் ஒன்றும் லெட்டர் எழுதி போட்டு அல்லது செல்ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலை அவர்கிட்ட. அவர் வர்றான், அவர் அங்கே நின்று காத்துக்கிட்டே இருக்கார். டெய்லி காத்துட்டு இருப்பார் போல நின்று, டெய்லி அங்கே நின்று பார்த்துட்டே இருப்பார். நான் இந்த பையன் போனான்னு என்னன்னா கண்டிப்பாக கெட்டு போயிருப்பான், கண்டிப்பாக பிச்சைக்காரனாக இருப்பான், ஒன்றும் இல்லாமல் ஆயிருப்பான். அவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவான்னு. எப்படா வருவான்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கா நாளைக்கான அவர் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்காரு. போகிறான், அங்கே நிற்கிறார் ரெடியா. இவன் போய் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னால பைபிளை வாசித்து பாருங்க நீங்கள் அந்த கதையை. ஓடி போய் அவனை கட்டி அணைச்சிக்கிறார். அவர் யாரை கெட்ட கடவுள்ன்றீங்க? கடவுள் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாருன்றதை பற்றி கதைங்க அது. அந்த தகப்பன், அந்த கதையில் வர்ற தகப்பன் கடவுளுக்கு சமமாக வச்சு பேசுகிறார் ஆண்டவர். அப்போ நான் சொல்கிறேன், அவர் கெட்டவரா? எப்போ அவர்கிட்ட வருவோன்னு காத்துட்டு, எப்போ வாழ்வழிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறாரு, எப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப தரலான்னு காத்துட்டு இருக்கிறாரு, எப்போ உங்களுக்கு பாதரட்சி அணிய வச்சு சட்டையை போட்டு விட்டு மோதிரத்தை போட்டு விட்டு பெரிய விருந்து பண்ணி உங்களை வரவேற்று உங்களை கொண்டாடலான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவரை போய் கெட்ட கடவுள்னு எப்படி சொல்லலாம்? நல்ல கடவுள். ஆனால் பாவம் செஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற ஒரு நல்ல கடவுள் கிடையாது. அப்படிப்பட்ட தகப்பன் நல்ல தகப்பன் கிடையாது. நீ என்ன பாவம் வேணால் செஞ்சுக்கோ, என் வீட்டில் இருந்துக்கோப்பா, என் காசை பயன்படுத்தியே பாவம் செஞ்சுக்கோ பரவாயில்லன்னு சொன்னால் நல்ல கடவுளா? ஜனங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க சில நேரத்தில். பாவத்தை எதிர்க்கிறவர் அவர், பாவத்துக்கு எதிரானவர் அவர், பாவத்தை தண்டிக்கிறவர் அவர், பாவத்தை விரும்பாத தேவன் இவர், பரிசுத்த தேவன், நீதியுள்ள தேவன் இவர். அவர் நியாயம் தீர்க்கிறதுல தண்டிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. மோசே பார்க்குறாரு, இத்தனை ஜனங்க செத்துட்டாங்க, லட்சக்கணக்கில் செத்து விழுந்தாங்க, கொத்து கொத்தா செத்தாங்க வனாந்தரத்தில் ஒரு தலைமுறையே. அவருக்கு தெரியுது தேவனுடைய கோபாக்கினை இது, தண்டனை இது. தே டிசர்வ்ட் இட். அது அவங்களுக்கு தேவை தான். இந்த ஜனங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. அப்பேற்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்தாங்க அவங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அழிச்சிடலையே. அவங்க சந்ததி அப்படியே இருக்குது. 20 வயசுக்கு கீழே இருந்தவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க. அவங்க வளர்ந்து வர்றாங்க. 2வது தலைமுறை கானான் தேசத்துக்குள்ளே போகிறது. அதையெல்லாம் எண்ணி பார்க்குறார் மோசே. அதெல்லாம் எண்ணி பார்த்து தான் அந்த கோபத்தை பற்றி இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அது முந்தின வசனம், உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். 9ஆம் வசனம், எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தில் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை, அதை பற்றி பேசுகிறாரு. வனாந்தரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அதை பற்றி சொல்கிறாருங்க. இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையே அப்படி தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. இவங்கெல்லாம் யாரை பற்றி சொல்கிறாரு? கர்த்தருக்கு எதிராக வாழ்ந்து அவருடைய கோபத்துக்கு ஆளான ஆட்களை பற்றி சொல்கிறாரு. அவருடைய வனாந்தர வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. இத்தனை வருஷம் 70-80 வருஷம் நாங்கள் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வெறும் வருத்தமும் சஞ்சலமும் உள்ள வாழ்க்கையாக இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, கர்த்தருக்கு இணங்காத வாழ்க்கை, கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? சொல்கிறான், எனக்கு வழங்கிருச்சு நல்லாங்கிறான். இப்படி கோபத்தின் வல்லமை எனக்கு வழங்கிருச்சு, உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? யாருக்கு புரியுது? எனக்கு புரிஞ்சிருச்சுன்றார் மோசே. கர்த்தர் பாவத்தை எப்படி எதிர்க்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நாங்கள் ஞான இறுதியம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். அதுக்கு பிறகு வரேன். நான் இந்த கோபத்தை பற்றி சொல்கிறத கவனிக்க வேண்டும். அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் உள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த பூமியில்.
வாழ்க்கையே வருத்தம் சஞ்சலமாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உண்டாக்கலைங்க. அதை நம்பாதீங்க. அப்படி சொல்ல வேதம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது மட்டும் நீ செஞ்சு நான் கீழ்ப்படிஞ்சினா சமாதானம் உடைய வாழ்க்கையில் நதியே போல ஓடுமேன்றார். அதுதான் வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் சொல்கிற வாழ்க்கை. என்னை நீ நம்பி நான் விசுவாசிச்சினா சமாதானம் உடைய வாழ்க்கையில் நதியே போல ஓடும். ஆனால் கர்த்தர் இல்லாமல் வாழ்வேன், கர்த்தரை எதிர்த்து பேசிகிட்டே இருப்பேன், கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்படுவேன், அவரை நம்ப மாட்டேன், ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னா வருத்தமும் சஞ்சலமும் தான் இருக்கும் வாழ்க்கையில். கர்த்தர் நமக்கெல்லாம் கர்த்தருக்கு இணங்குகிற இருதயத்தை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம் நேரம். கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க தாவே. உமக்கு இணங்குகிற இருதயம், உடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ, எங்கள் வாழ்க்கையை வருத்தம் சஞ்சலமாயிராதபடி காத்துக்கொள்வீராக. எங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக சமாதானம் நதி போல ஓடுகிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நன்மையான வாழ்க்கையாக இருக்கட்டும் கர்த்தாவே. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். ஓ, இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கூட தேவ சமாதானம், தேவ பலன், தேவனுடைய உதவி எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உதவி எங்களுடைய வாழ்க்கையின் வருத்தங்களை சஞ்சலங்களை எல்லாம் வெகுவாய் குறைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வருத்தங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களை மூழ்கடிப்பதில்லை, எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது. நாங்கள் சஞ்சலத்தில் மூழ்கிறதில்லை, வருத்தத்தில் மூழ்கிறதில்லை, व्यसனத்தில் மூழ்கிறதில்லை, பயத்தில் மூழ்கிறதில்லை. அதிலெல்லாம் மீளுகிறவர்கள். ஏனென்றால் நாங்கள் உம்முடையவர்கள், உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் கர்த்தாவே. காமுக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். இந்த வனாந்திரத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர் போல அல்ல, உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறவர்களாய் எங்களை வைப்பீராக. ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கும் கர்த்தாவே. ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசியாக 12லேருந்து 17 வரைக்கும் அப்போ என்ன சொல்ல வர்றான்? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு, அதாவது மனுஷன் கடவுள் நித்தியராக இருக்கிறாரு, மனுஷன் ரொம்ப பலவீனனாக இருக்கிறான், இன்றைக்கி இருக்கிறான் நாளைக்கு போயிடுறான், அந்த மாதிரி இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய பாவத்து நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக இருக்கிறான். பாவம் பாருங்கள், மரணத்தை கொண்டாந்துருச்சு உலகத்தில். அதனால தான் இப்போ வருஷம் வந்து 70, 80 அப்படின்னு இருக்குது ஆவரேஜாக. எல்லாரும் மரிக்கிறார்கள். ஏன்னா ஆதாம் பாவத்தினால எல்லாம் மரிக்கிறார்கள். ஆதாம் பாவத்தினால மரிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாவம் வேறு இருக்குது. அது வேற. நம்ம மரிக்கிறது வந்து ஆதாம் பாவத்தினால, நம்முடைய பாவங்கள் பலவிதமான மரணங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் பாவம் செய்யும்போது நம்மளை லேசாக அது விட்டுறது இல்லை பாருங்கள். பாவம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற மாதிரி, மரணம்ங்கிறது வெறும் மூச்சு நின்று கீழே விழுகிறதில்லை. மரணம் பல விதத்தில் வருது. சந்தோஷம் அற்று போகும்போது அது ஒரு மரணம். அப்படி போனவங்க, சந்தோஷம் இல்லாமல் போனவங்க செத்தாலே நல்லா இருக்குமென்னு சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். செத்து போகிறதே பெட்டரு அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சந்தோஷம் அற்று போவது, சமாதானம் இல்லாமல் போவது. சந்தோஷத்துக்கு ஒரு மரணம் உண்டாகுது, சமாதானத்துக்கு ஒரு மரணம் உண்டாகுது, பொருளாதாரத்தில் மரணம் உண்டாகுது, கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு மரணம், குடும்ப வாழ்க்கை தோல்வி அடைந்து அங்கே சாகிறது குடும்ப வாழ்க்கை. எத்தனை மரணம் பாருங்கள். கனவுகள் அழிகிறது, எதிர்காலம் ஒன்றுமில்லாமல் போகிறது. இருக்கீங்களா? அதெல்லாம் மரணங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்க ஏன் குடும்பங்கள் உடையுது, ஏன் குடும்பம் பிரிஞ்சு நாசமாக போய் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டு கணவன் ஒரு பக்கம் மனைவி அப்படிலாம் ஏன் ஆகுது அப்படி? ஏன்னா பாவம். அதில் யாரோ ஒருத்தரோ அல்லது 2 பேருமே பாவம் செஞ்சுருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க. அதனால தான் அப்படி ஆகுது. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது ரொம்ப பெரிய உண்மை பாருங்கள். அது அப்படி தான் கொண்டாடுது. அதை இன்றைக்கும் அது கொண்டாடுது. வெறும் கடைசியில் சாகிறது மட்டும் இல்லைங்க, இப்போவே வாழ்க்கையில் பல மரணங்களை அது ஏற்படுத்துகிறது. ரொம்ப முக்கியம் அது கவனிக்கிறது. அதனால தான் பாவத்தை லேசாக நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாவமும் செஞ்சுக்குவேன், கொஞ்சம் சர்ச்சுக்கும் போயிட்டு அப்படியே ஜாலியாகவும் இருப்பேன்,
பாவமும் செஞ்சுட்டு இது பண்ணால் ஒன்றும் ஆகலை, அடுத்த 10 வருஷமாக நான் அப்படி தான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. வேத வசனத்தின் அறிவு இருந்தால் அப்படி யோசிக்கவே மாட்டோம். பாவம் மரணத்தை நிச்சயமாய் பிறப்பிக்கும். உங்கள் கனவுகளை கொன்றுவிடும், உங்கள் எதிர்காலத்தை நாசமாக்கிவிடும், குடும்பத்தை அழித்து விடும், சமாதானத்தை எடுத்து போட்டு விடும், சந்தோஷத்தை கெடுத்து விடும். இது கேரண்டீட். அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க பெரிய முட்டாளர்களாக இருப்பாங்க. எல்லாம் அப்படி இல்லையே, இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது, கேட்டு பாருங்கள் அவங்கள. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை ரொம்ப அவசியம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழுகிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறோம். அப்போ இந்த பாவத்தில் இருந்தாலும் விலகி வாழ, கர்த்தருக்காக ஜீவிக்க, சமாதானமாக சந்தோஷமாக நம்ம கனவுகள்லாம் நினைவாகிற விதத்தில் நம்ம ஜீவிக்க நமக்கு தேவைன்னா கடவுளுடைய கிருபை. இப்போ 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இந்த 3 காரியத்தையும் நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். 12, நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். என்னத்தை சொல்கிறாங்க? ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு. நாட்களை எண்ணும் அறிவைன்னா என்ன? 70-80 வருஷம்தான் நாட்கள்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால் உட்காந்து எண்ணிகிட்டு இருக்க சொல்கிறாரா? இன்னும் 80க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இல்லை 70க்கு எத்தனை நாள், 70 தாண்டியாச்சுங்க, இப்போ 80 ஒரு வேலை பொருள், அதுக்கு எத்தனை நாள் இருக்குது, எப்போ அவுட் ஆக போகிறோம் அப்படின்னு அப்படியே டேட்டை பார்த்து எண்ணிகிட்டு இருக்க வச்சிடும். அதான் நாட்களை எண்ணுகிறது. நாட்களை எண்ணும் அறிவுனா என்னங்க? அது இல்லை, உட்காந்து எண்ணிகிட்டு இருக்க சொல்ல. ஆயிடுச்சு பிரதர், 70 ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாளை தெரில, கவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றார் ஒருத்தர். இல்லை அப்படி இல்லை. நாட்களை எண்ணும் அறிவுனா என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக, நாளாக எண்ணி நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய நோக்கத்தை செய்யணும், அவர் சொன்ன இடத்துக்கு போய் அவர் சொன்ன காரியங்களை செய்யணும், அவர் சொன்ன வாழ்க்கையை அவருக்கு பிரியமான விதத்தில் நான் வாழணும். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள் அப்படின்னு எண்ணி அந்த நாளை ஒரு மேன்மையாக நினச்சி அந்த நாளை ஒரு விசேஷமாக எடுத்துக்கொண்டு அதில் கர்த்தருடைய வழியில் நடக்கிறத நினச்சி பார்த்து நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாதுன்ற மாதிரி நினச்சி வாழணும். இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னா எப்படி வாழ்வீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு நாளைக்கு இருக்க மாட்டீங்கன்னா எப்படி வாழ்வீங்க? அப்பா, அந்த நாளை வேஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் யாரையெல்லாம் பார்க்குறமோ பார்த்துட்டு வந்துடுவீங்க, என்னெல்லாம் செய்யணுமோ செய்துட்டு வந்துடுவீங்க. நாளைக்கு இருக்க மாட்டோன்னு தெரிஞ்சால் என்னெல்லாம் பண்ணுவோம்? நம்ம எவ்வளோ கரெக்டாக வாழ்வோம் அந்த நாளை, எவ்வளோ கரெக்டாக இருப்போம் அந்த நாளில். ஒவ்வொரு நாளையும் அப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி வாழ்ந்துட்டு படுக்க போகிறோம். அடுத்த நாள் பார்த்தா எந்திரிச்சிருவேன், திருப்பியும் இங்கே தான் இருக்கிறோம் போல். எந்திரிச்சோன்னு என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள். நேற்று தான் கடைசி நாள் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இன்னொரு நாளை கொடுத்துருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த இன்னொரு நாளுக்காக உமக்கு நன்றி. இன்னொரு நாள் எனக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளை நான் உமக்காக செலவிட வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். என் கூட இருந்து என்னை நடத்த ஆண்டவரே. என்னுடைய நினைவுகள், என்னுடைய வார்த்தைகள், ஒரு நாளைக்கு 20,000 தாட்ஸ் போகுதுன்னு இதெல்லாம் அந்த காலத்தில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மனம் புதிதாகிறது என்பதில் 20,000 தாட்ஸ் போகுதுன்றாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, 20,000 தாட் இந்த மைண்டில் போகுதான்னு. நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே நினைக்கலையே பிரதர், ஐயோ 20,000 காரியங்கள் நினச்சிட்ருக்கோம். ஒரு நாளும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் உட்காந்து இன்றைக்கி என்ன நினச்சோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அதுதான் நாட்களை எண்ணும் அறிவு. அதுதான் நாட்களை எண்ணும் அறிவு. நாட்களை எண்ணும் அறிவுனா என்ன? இன்றைக்கி போயிடுச்சு இந்த நாள், இன்றைக்கி நான் என்னத்தை யோசித்தேன், என்ன மாதிரி எண்ணங்கள் என் நினைவில் இருந்தது, என்ன மாதிரி காரியங்கள் என் நினைவில் ஓடிச்சு, இதை பண்ணிங்கன்னா ஞான இருதயம்னு சொல்லியிருப்பாருங்க. அது வந்துடும், ஞான இருதயம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே ஞானம் இருதயம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கும், ஞான இருதயத்தை தாருங்க கர்த்தாவே. இந்த பொல்லாத உலகத்தில் ஞான இருதயம் தேவை. வெற்றி பெறுவதற்கு ஞான இருதயம் தேவை, அவசியம் கர்த்தாவே. ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்கள் ஒருவரை ஆக்குவீராக. ஞான இருதயம், நல்ல புத்தி, ஞான இருதயம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தாவே. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே.
ஒவ்வொரு நாட்களையும் விசேஷமாக எண்ண, நீர் கொடுத்த ஒரு ஈவாக, உமக்காக வாழும் நாட்களாக, அந்த ஒரு நாள் தான் கடைசி நாள் என்று நினச்சி அப்படி ஒரு விசேஷமாக அதை வாழ, உம்முடைய நோக்கத்தை செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, அதை பரிசுத்தப்படுத்த, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தருவீராக. ஞான இருதயம் உண்டாகட்டும். இந்த ஞான இருதயம் வெற்றிக்குள்ளாக நடத்தட்டும். சமாதானம் நதி போல ஓடட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஞான இருதயத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஞான இருதயத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்துருக்கிற எத்தனை வருஷங்களை தந்து விட்டீர், எத்தனை நாட்களை தந்து விட்டீர். ஓ, எண்ணி பார்த்து துதிக்கிறோம் கர்த்தாவே. இத்தனை வருஷங்களுக்காக நன்றி, இத்தனை நாட்களுக்காக நன்றி. இப்பொழுதும் ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி. இந்த நாளில் இந்த ஜனங்கள் மத்தியில் வந்து நின்று போதிக்க, ஜெபிக்க, இவரை நடத்த கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தையை தியானிக்க, அதை சிந்திக்க, அதை பேச எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும். எங்களுக்கு ஞான இருதயம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஞான இருதயம் உண்டாகட்டும், ஞான இருதயம் உண்டாகட்டும் கர்த்தா. புத்தி இல்லாதவர்களாக அல்ல, ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவீராக. ஓ, பெரிய வெற்றியோடு நாங்கள் வாழ ஞான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, ஞான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தினந்தோறும் ஜெபமாக இருக்கணும். தான் பாருங்கள், ஜெபத்தில் எப்படி நடத்துது பாருங்கள். நாமளாக ஜெபம் பண்ணோம்னா இதெல்லாம் இங்கே ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா ஆசீர்வதியும், அம்மா ஆசீர்வதியும், என் மனைவி, என் பிள்ளைங்களை ஆசீர்வதியும், அவ்வளோதான். ஞான இருதயத்துக்காக எங்கே ஜெபம் பண்ண போகிறோம். நாட்களை எண்றதை பற்றி எங்கே ஜெபம் பண்ண போகிறோம். வாசனத்தை வாசிக்கும்போது இதெல்லாம் கொண்டாடுறார் ஆண்டவர். இதெல்லாம் யோசிக்க வைக்கிறார், இதையெல்லாம் எடுத்து பார்க்க வைக்கிறார். நீங்கள் போய் தியானிங்க, இன்னும் வரும் நிறையா. இங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் நான் கடன்னு போகிறேன். சும்மா ஒரு எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் அதுலேருந்து இன்னும் அள்ளணும். இது ஒரு பெரிய கிணறு மாதிரி, இது அள்ள வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவை ஞான இருதயம். ஆமென். சரி, 14ஆம் வசனம் அடுத்தது. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். கிருபையினால்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்ஃபெயிலிங் லவ்னு மற்ற டிரான்ஸ்லேஷனில் வருது, NIV-லாம் அப்படி வருது. அன்ஃபெயிலிங் லவ்னா ஒருபோதும் அழிந்து போகாத உங்களுடைய அன்பினால் எங்களை திருப்தியாக்கும்னு வருது. இந்த கிருபை அன்பெல்லாம் ஒரே வார்த்தையிலேருந்து வருது பாருங்கள். ஹெசத் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அற்புதமான ஒரு வார்த்தை, அன்ஃபெயிலிங் லவ். என்ன சொல்கிறாரு? எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த அழிந்து போகாத அன்பு மட்டுமே நம்மளை திருப்தியாக்க முடியும். உலகத்தில் மக்கள் திருப்திக்காக தேடுறாங்க. வேலையில் ஒரு திருப்தி வேணுன்றாங்க, திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணுன்றாங்க, எல்லாத்துலேயும் ஒரு திருப்தியை நம்ம எதிர்பார்க்கணும் இல்லை? எது செஞ்சாலும் ஒரு திருப்தி. இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஒன்றும் திருப்தியே இல்லைன்னா வருவீங்களா? நாளைக்கு அடுத்த வாரம் வருவீங்களா? வரமாட்டீங்க. போனங்க, என்னமோ நடந்தது, சும்மா உட்காந்துருந்துட்டு வந்தேன் அப்படின்னா வரமாட்டீங்க. கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு திருப்தியை தேடுறோம் நம்ம, இல்லையா? எது செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தி உண்டாகணும்னு விரும்புகிறோம். நம்ம எல்லோரும் திருப்தியை எதிர்பார்க்குறோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? திருப்தி உண்டாக்கும்னு நினச்சி எதையோ தேடிடுறோம். அதை தேடுவோம், இது திருப்தியை உண்டாக்கும், அது திருப்தியை உண்டாக்கும், அது பின்னால் இது பின்னால் ஓடுறோம். திருப்தியை அதன் மூலமாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் போய் தேடி ஏமாறுறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன், எதுவுமே திருப்தி ஆக்காது. தேவனுடைய அழியாத அன்பு மட்டும்தான் திருப்தி ஆக்கும். மீதி எல்லாம் அழிந்து போகிறவைகள் இருக்கும், அப்புறம் நாளைக்கு இருக்காது. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் அப்படி தான் பாருங்கள். இன்றைக்கி உங்களை அன்பு கூறுவாங்க, யாராவது நாளைக்கு அன்பு கூறாமல் போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. அழியாத அன்பு தேவனுடைய அன்பு. இந்த அழியாத அன்பு உங்களுக்கு மன திருப்தியை உண்டாக்கும். எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியை தரும். கஷ்டமான நேரத்தில், வாழ்க்கையில் பிரச்சனையான நேரத்தில் கூட ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். எல்லா சவால்கள் மத்தியில் ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் அவர் கையில் இருக்கிறேன், அவருடைய கரங்களிலே நான் இருக்கிறேன், என்னை ஒன்றும் அண்டாது, அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த திருப்தி அனுபவிச்சிருக்கீங்களா? அது நல்லா அழகாக சொல்கிறாரு, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. எத்தனை பேர் சொல்லுங்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும்னு?
நான் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி உமது அன்பினால் என்னை திருப்தியாக்கும். என்ன ஒரு ஜெபம் பாருங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? வாழ்நாளெல்லாம் நான் மகிழும்படி, களி கூர்ந்து மகிழும்படி. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது. இங்கிலீஷில் எப்படி வருது? Satisfy us in the morning with your unfailing love, that we may sing for joy and be glad all our days. களி கூர்ந்து பாடும்படின்னு வந்திருக்கு. அப்போ அதுதான் வாழ்க்கை. இதுக்கு முன்னால் தானே வாஸ்தவம். அந்த வாழ்க்கையின் மேன்மையானது 70-80 வருஷத்தினுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் வாஸ்தவம் இல்லையா? ஆனால் இங்கே சொல்கிறாரு, இல்லை அது வேணாம் ஆண்டவரே, எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் உள்ள அந்த 70-80 வருஷம் வேணாம். எனக்கு எப்படி இருக்கணும்? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து பாடி மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்கீங்களா? தட் இஸ் வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, உம்மை பாடி மகிழும்படி, அப்பேற்பட்ட சந்தோஷம் நதியைப் போல, சமாதானம் நதியைப் போல புரண்டோடுகிற ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டுமே கர்த்தாவே. வருத்தமும் சஞ்சலும் நிறைந்த உலகத்திலே சந்தோஷத்தின் ஊற்றாக நீர் இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி செய்வீராக. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை அனுபவிக்க, அதை எண்ணி பார்க்க, அதன் மேன்மையை உணர எங்களுக்கு உதவி செய்வோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு எங்களை மகிழ்விக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். அழியாத அன்பு எங்களை தேற்றுகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை நேரத்தில் கூட எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். அழியாத மகத்துவமான உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவருமே எங்களை அன்பு கூறாத நேரத்தில் கூட நீர் எங்களை அன்பு கூறுகிறீர். தேவாதி தேவன் கத்தாதி கத்தனை எங்களை அன்பு கூறுகிறீர் என்கிற அறிவு, ஆழமான அறிவு எங்களுக்குள்ளே இருக்கட்டும். அது எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும். எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய சூழ்நிலையிலேருந்து வருகிறதில்லை. எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு உண்டாகிறதில்லை. உம்மோடு இருக்கிற உறவினாலே, உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறதுனாலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறி பாடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருவீராக. வாழ்நாளெல்லாம் அது தருவீராக. எங்கள் வாழ்நாளெல்லாம் அப்படிப்பட்ட நாட்களாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 17 மூணாவது ரிக்வெஸ்ட். 17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படும். அது 2 தடவை சொல்கிறார் பாருங்க. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். மோசே வாழ்க்கையை திரும்பி பார்க்குறார். சகோதரி செத்தாச்சு, தான் ஒரு பெரிய பிளண்டரை பண்ணியாச்சு. சகோதரர் செத்தாச்சு, கொத்து கொத்தா ஜனங்கள் ஒரு தலைமுறையினர் செத்து போனாங்க. எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனவங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. பார்க்குறாரு. அப்போ என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டா? என் மூலமாக நீர் நடப்பித்ததெல்லாம் ஒன்றுலாம் போயிடுமா? நாளைக்கு நான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா அவ்வளோதானா? அவ்வளோதானா மனுஷனுடைய வாழ்க்கை? இருக்கிறான், நாளைக்கு போயிடுறான், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். நாங்கள் செய்கிற காரியங்கள், இன்றைக்கு செய்கிற காரியங்கள் ரொம்ப அர்த்தமுள்ள காரியங்கள். நீர் எங்களுக்கு காண்பித்த காரியங்கள். மோசே செஞ்சதெல்லாம் என்ன? கடவுள் அனுப்பிச்சார் விடுதலை பெற சொல்லி மக்களை. அது செய்தார். 10 கற்பனை அவர்கிட்ட கொடுத்து ஜனங்களுக்கு கொடுக்க சொன்னார், கொடுத்தாரு. உபாமத்தில் அதை பற்றி போதிக்கிறாரு. கர்த்தர் சொன்னார் போதின்னு சொல்லி போதிக்கிறாரு. ஜனங்களை நடத்துகிறாரு. இத்தனை வருஷமாக அந்த ஜனங்களை நடத்திக்கிட்டு வந்தார். 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடத்திக்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னால் விடுதலை அவளுக்கு உண்டாக்கி எல்லாம் பண்ணார். இதெல்லாம் வேஸ்ட்டா? கிடையாது. எல்லாம் கர்த்தர் சொல்லி செய்த காரியங்கள். ஆமாம், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆனால் அதனால எல்லாம் இதெல்லாம் கேன்சல் கிடையாது. என் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அப்படின்னா நான் செய்த காரியங்களெல்லாம் ஒரு நோக்கத்தோடு அர்த்தத்தோடு உம்முடைய சித்தத்தின்படி செய்திருக்கிறேன். அந்த காரியங்களின் பலன் காலாகாலங்களாக நினைத்திருக்கட்டும். என் வாழ்க்கை வேஸ்ட்டு கிடையாது. நான் செய்ததெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. நான் செய்ததுக்கெல்லாம் பலன் இந்த வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, காலாகாலமாக தலைமுறை தலைமுறையாக அது தொடரும். இன்றைக்கும் மோசையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மிஸ்டேக் அவர் வாழ்க்கையை கேன்சல் பண்ணிடல. அவர் ஒரு மனுஷன், பாவம். அவர் செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள்.
அற்புதமான காரியங்கள். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அற்புதமான காரியங்களை நடப்பித்தார். மறக்கவே முடியாது, எவரும் மறக்கவே முடியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் ஸ்தாபிக்கப்படும், உறுதிப்படுத்தப்படும். கைகளின் கிரியில் கர்த்தர் உறுதிப்படுத்துவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அது நிலைச்சு நிற்கும். காலாகாலமாக உங்கள் சந்ததி தொடர்ந்து அந்த காரியங்களை செய்வார்கள். நீங்கள் போன பிறகு நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆபேல் மரித்த பிறகும் பேசினான். அதுபோல தான் நாம் எல்லாரும், வெறும் நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, அதன் பிறகும் ஒரு பெரிய லெகசியை விட்டு செல்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, நம்முடைய சபையார் அப்படின்னு எல்லாரும் பெரிய நம்மால் தொடப்பட்ட ஜனங்கள், நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் சிலருக்கு போதிச்சிருக்கோம், நடத்தி இருக்கிறோம் இல்லையா? சிலர்லாம் வாலிபர் மத்தியில் ஒளிஞ்சிருக்கிறீங்க, சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஒளிஞ்சிருக்கிறீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொற்றுருக்கிறீங்க, எத்தனை பேருக்கிட்ட பேசியிருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை. எத்தனை பிள்ளைகளுடைய உள்ளங்கள் தொடப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நிலச்சி நிற்கும். நம்மெல்லாம் போன பிறகு அவங்க 70-80 வயசுக்கு சொல்லுவாங்க, எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் அருமையாக சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் இதை எனக்கு காமிச்சாருன்னு. அதை அவன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுவான், இதை கற்றுக்க நல்லான்னு. நான் இன்றைக்கி போதிக்கிறதெல்லாம் இதோடு போயிடாது. இப்போ யூடியூப் வேறு வந்துருச்சு, இது என்னெல்லாம் வரும்னு தெரியல. இனிமே எது வந்தாலும் அதில் போட்டு இன்னும் 100 வருஷத்துக்கு பிறகு கூட யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாராவது கேட்டுட்டு அது மூலமாக மகிழ்வார். கர்த்தருக்காக நாம் வாழும்போது, இது நம்மளால் இல்லை, கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிற போது அது ஸ்தாபிக்கப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் செய்கிற கிரியைகள் இன்றோடு போவதல்ல, எங்களோடு போவதல்ல, எங்களுக்கு பிறகும் அது நிலைத்து நிற்கும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் அது நிலைத்து நிற்கும். இந்த உலக வாழ்க்கை ஒரு வேளை என்றென்றைக்கு இருக்கிறதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய கிரியைகள் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். அது எங்களோட கூட போகும் எழுதியிருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நிலைத்து நிற்க பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், உறுதிப்படுத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய காரியங்களும் அநேகருக்கு தலைமுறையாக பிரயோஜனமாக இருக்கப்படும்படி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாக இருக்க போகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வீணிலே வாழ்கிறது கிடையாது, பெரிய அர்த்தத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளையும் பெரிதாக எண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஜனங்களை ஆசீர்வதித்தள்ளும். இந்த ஜபங்கள் அவர்களுடைய அனுதின ஜபமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்த்து அவர்கள் ஜெபிக்கட்டும், நம்பிக்கையோடு முன் செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.